புதிய பறவை, கட்டபொம்மன் வரிசையா வரப்போகுது. இன்னொரு விஷயம், அதுவும் சிவாஜி புரொடக்ஷன்ஸ்க்கு தான் அந்த பெருமை. சந்திரமுகிக்கு தான் 150வது நாள் 200 நாள் போஸ்டர்லாம் அடிச்சாங்க. 7 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் கர்ணனுக்கு தான் 100வது நாள் போஸ்டர், 150வது நாள் போஸ்டர். உண்டா இல்லையா? மற்ற படங்கள்லாம் பார்த்து நான் சினிமாக்கு ஏதோ ஆயிப்போச்சுன்னு நினைச்சிட்டேன். ஏன்னா எதெல்லாம் கொண்டாடுறாங்க தெரியுமா? 10வது நாள் 13வது நாள் எல்லாம் கொண்டாடுறாங்க. 10வது நாள் 13வது நாள் எதுக்குங்க கொண்டாடுவான்? அந்த நிலைமையில இருக்கு சினிமா. 10வது நாள் கொண்டாடுறாங்க. சரி, அதிர்ஷ்ட சுயெல்லாம் தருவாங்க போல இருக்கு நினைச்சேன். 150 நாள் இன்னும் கூட ஓடி இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள். சொக்கலிங்கத்துக்கு என் பாராட்டுகள். அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தி வச்ச கானுக்கு என்னுடைய நன்றி. கூட ஒத்துழைத்த அத்தனை தொழில்நுட்ப வல்லுநர்கள், அந்த டெக்னிக்கல் பீப்புளுக்கெல்லாம் ஒரு கை தட்டி. எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க அந்த விஷயம். ஓஏகே சுந்தர் அவருடைய தகவல், ஓஏகே தேவர் என்ன வாய்ஸ், அதே தப்பா அதெல்லாம் தமிழ் பேச முடியுமா? நம்ம சுரேஷ் அவருடைய பிரதர் வந்து கிரேசி மோகன் குரூப்ல நடிகர். அவர் தான் அந்த பிள்ளையா வீரமா பேசுனது. மாஸ்டர் ஸ்ரீதர் அண்ட் எல்லாத்துக்கும் மேல தெய்வீகமா சங்கீதத்தை போட்டு அந்த விஸ்வநாத ராமூர்த்தி கண்ணதாசன் காம்பினேஷன். பகவத்கீதையை 2 லைன்ல சொன்னார் அந்த மனுஷன். மரணத்தை இன்னும் கலைவும் விஜயான்னு சொல்லி. அந்த மாதிரிலாம் யாரும் எழுதவே முடியாது. அண்ட் இப்படி நம்ம சொல்லும் போது NT ராமராவே நம்ம மறக்க கூடாது. அவருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் நீங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அந்த ஷோல அவர் வந்து சொல்றாரு பாருங்க, ஏற்கனவே 4 முறை செத்தவனை போட்டு நீங்க சாதிச்சு செத்த பாம்பு அடிச்சு சும்மா செத்துட்டு அந்த டைலாக் 3 டைம் கிளாஸ் வரும். அது அவருடைய மாடுலேஷன். அந்த மாதிரி என்ன கூட்டு முயற்சி. இதுதான் பிரம்மாண்டம். வெறும் கிராபிக்ஸ் வச்சு ஏமாத்துறது பிரம்மாண்டம் இல்லை. மீண்டும் பிரம்மாண்டம் கதையிலும் நடிப்பிலும் அமைப்பிலும் வர வேண்டும். அதை வர வேண்டும் ஆசைதான். ஆனால் சிவாஜி மறுபடியும் வந்தால்தான் அது வர வேண்டும். இந்த தருணத்திலே எனக்கு என்ன ரொம்ப ஆசைன்னா, நீங்க எல்லாரும் ஒரு சத்தியம் பண்ண என்னன்னா, நம்ம பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த சிவாஜி வெறிய ஊட்டி விடுங்க. நான் அப்படிதான் என் பொண்ணு ஊட்டி விட்டுருக்கேன். அவன் பிள்ளைக்கு ஊட்டி விட்டுருக்கா. நீங்க அதை பண்ணணும். நீங்க அவளை கொண்டு போய் இந்த குத்துப்பாட்டு படத்தெல்லாம் காமிச்சு கெடுக்க கூடாது. குத்துப்பாட்டு பாடினா இனிமே வீட்டுல ட்ரெஸ் கிடையாதுன்னு சொல்லி அவமானிக்க வைங்க பசங்க. சிவாஜி படத்தை பாருங்க, நல்ல விஷயத்தை கத்துக்குங்க. அப்படி நீங்க வளர்த்தாதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு பிலிம் அப்ரிசியேஷன்ங்கிறது என்னன்றது தெரியும். நான் அதனால மேற்கொண்டு யாருமே நல்லா நடிக்கலன்னு சொல்லிய, நான் சின்ன தம்பி படத்தை 4 தடவை பார்த்திருக்கேன். எனக்கே தெரியும். அந்த மாதிரி நல்ல படங்களை ரசிக்கணும்னா சிவாஜி படங்களை பார்த்தாதான் எது நல்ல படம் எது மோசமான படம் தெரியும். அதுக்காக சொல்றேன். இதோ இப்ப தம்பி நம்ம விக்ரம் வந்துருங்க. விக்ரமுக்கு நீங்களா ஆசிரியர் எங்க? விக்ரம் எங்க? அங்கே எழுந்து அவருக்கு ஆசீர்வாதம் அந்த யானை மேல ஏறி நிற்கிறார்ல, ஒரு தண்டம் கமலஹாசன் ஒரு தண்டம் ரஜினிகாந்த் யாரோ சொன்னப்போ, அப்படி இருந்தாலும் மேல இருக்கிற தலையை நப்பம் கணேசன் தானேன்னு சொன்னாரு. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? கமல் போன்ற ரஜினி போன்ற பெரும் நடிகர்களுக்கு சப்போர்ட் கணேசன் தான். என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த வாழ்க்கை பெருசா உருவாகும். இன்னும் 20-30 வருஷம் கழிச்சு இவருடைய 100வது நாள் படத்துக்கு நாங்க வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கணும். நீங்கெல்லாம் வரணும். நீங்கெல்லாம் வரணும். நடுவில் இப்படி கத்தக்கூடாது. நன்றி. கர்ணனுடைய வெற்றி என்னுடைய வெற்றியா நினைக்கிறேன். ஏன்னா நான் இதுக்கு மிகப்பெரிய உழைச்சிருக்கேன். இங்க இன்னொரு நண்பருக்கு நான் நன்றி சொல்லணும். நீங்க எல்லாம் சொல்லணும். திரு நிக்கில் அவர்கள் பிஆர்ஓ அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த படம் உலகத்தை ரீச் ஆகணும். ஒரு மாதிரி சிரிச்சாரு. மறுபடியும் அறுவாடை எடுத்துட்டேன். என்னடா ஏழனமா சிரிக்கிறாரு? அவர் சொன்னார், திருப்தியின் சிரிப்பு. நான் வந்து எல்லா டாப் ஹீரோஸ்க்கும் பிஆர்ஓவா இருந்திருக்கேன். கமல், ரஜினி, விக்ரம் எல்லாருக்கும் இருந்திருக்கேன். ஆனா என் வயசுள்ள வேற எந்த பிஆர்ஓக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு சிவாஜி படத்துல என் பேர் பிஆர்ஓன்னு வரப்போகுது. அதனாலதான் அந்த ஓப்பனிங் செரிமனி நீங்களே பாத்தீங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் என்ன பிரம்மாண்டமா வந்து உலகத்தையே ரீச் ஆகி இன்னைக்கு எனக்கு பெருமையோட சொல்றேன், என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான் நான் சொல்லி அமெரிக்கால ரைட்ஸ் வாங்கி படம் பிச்சுக்கிட்டு ஓடுது. அமெரிக்கால அங்கெல்லாம் 3 நாள் ஓடலாம். 6 ஷோ 7 ஷோ எல்லா இடத்துலயும் ஓகோன்னு ஓடுது. அதனால
சிவாஜி கணேசன்ங்கிற பேரை, அதாவது பாரதம் இருக்கும் வரை சிவாஜியின் புகழ் இருக்கும், அவ்வளவுதான். இந்த உலகம் இருக்கும் வரை அவர் பேர் இருக்கும் என்று வாழ்த்தி, இந்த முயற்சியில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும், இதை நல்லபடியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த நமது பிரஸுக்கும் ரொம்ப நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். இதோட பேசுறத நிறுத்திக்கிறேன். மறுபடியும் நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வந்து பேச தயாரு. சிவாஜிக்கு மிஞ்சி ஒரு நடிகர், என்னை பொறுத்த வரைக்கும் அவர்தான் நடிகர், மற்றவெல்லாம் நடிகன், அவ்வளவுதான்.